எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, சுகரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டேன். ஒரு வேளை டயபிட்டிஸ் நினச்சிட்டாரோ? There was a time my life was silent. நம்மக்கிட்ட நல்லா பேசினவங்க இல்லாமல் போன நேரம் நிறையவே இருக்குது. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யார்கிட்டயும் ரொம்ப எமோஷ்னல் அட்டாச் ஆகாத, ஹர்ட் பண்ணால் தாங்க மாட்டோம், அப்புறம் அவங்க அன்புக்காக ரொம்ப டிபெண்ட் ஆகிடுவோன்னு. பட் முடியலையே. நல்லா பேசிகிட்டு இருந்த அப்பா இல்லாமல் போனது. அப்பா போனதுக்கப்புறம் அப்பாவோட கடமையும் சேர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்த என் அம்மா அவங்களோட அன்பை விட பண்ண சாக்ரிஃபைஸ் தான் பெருமையாக சொல்லுவேன். சல்யூட். அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதில் 10ல் ஒரு 6 பேராவது ஒன்று என் குறைய வச்சு கிண்டல் பண்ணுவானுங்க, இல்லை அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் காலேஜ் டேஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அதில் ஒரு பொண்ணு எனக்காக வந்தா. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் விட உனக்கு நான் ரொம்ப முக்கியமாக இருப்பேன்னா. அப்புறம் காலேஜ் முடித்த டைமில் பேஷனுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டா. என்ன பண்ணுறது? பேஷன் சொன்னாலே இன்னும் சில பேர் நம்மள ஒரு பொறுப்பில்லாதவனாக தானே பார்க்குறாங்க. இந்த மாதிரி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் அவங்க உங்களுக்காக, எனக்காக யாருமே வரலன்னு வருத்தப்படுறது தப்புன்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். என் லைஃப்பில் இவன் வர வரைக்கும். ஆமாம், நல்லதோ கெட்டதோ நீ உன் பேஷனை தேடி போறியோ இல்லை சுற்றி பார்க்க போறியோ, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ ராஜா மாதிரி வா. 4 பேர் வரலனா என்ன, என்னோட 2 டயரும் உனக்காக மட்டும் சுற்றுதில்லைன்னு ஒரு தடவை பைக் ஓட்டும்போது என் பைக் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். மனசு கஷ்டமாக இருக்கும்போது, யாருமே இல்லைன்னு ஃபீல் வரும்போது, நமக்காக மட்டும் காத்துட்டு இருக்கிற பைக்கோட கிளச்சை பிடிச்சி மூவ் ஆன் பண்ணால், அட நம்ம தான் ராஜான்னு ஒரு ஃபீலில் எல்லா கவலையும் மறந்து ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ இன் யுவர் லைஃப்னு சொல்லி கொடுக்கும் பாருங்கள். வேறு லெவலில். பைக்கை ஒரு இரும்பாக பார்க்காம ஒரு உயிராக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், பைக் இஸ் நாட் அன் எமோஷன், இட்ஸ் அன் அடிக்ஷன்.